ஏமா அண்ணா ஏய் நான் யார்கிட்ட போய் பேசுறதுன்னு யார்கிட்ட போய் பேசுறதுன்னு கேக்குறியா? ஆமா. போன மாசம் நீ யார்கிட்ட பணம் எவ்வளவு கொடுத்த? 5000. நல்லா சொல்றேன். நல்லா சொல்றேம்மா. இந்தா மாதர் தாச்சி சொல்லு. எவ்வளவு கொடுத்த? 5000. எதுக்கு கொடுத்த? பேசுறதுக்கு ஒரு ஆளு கேக்குறதுக்கு. ஏமா அன்னைக்கு பணம் வாங்குனதுல இருந்து தேடாத இடமெல்லாம் போவாத கோயில் இல்ல. சரி சரி. இன்னைக்கு தான் ஆளை பிடிச்சேன். யாரு? இலகண்டாபுரத்துல. சரி. இந்தா உனக்கு பேசுறதுக்கு ஆளு. நல்லா சொல்லு. சரி நல்லா நல்லா சொல்லணும். சொல்றேன். லேசானப்பட்ட ஆள் இல்லம்மா. பேசாதப்பட்ட ஆள் இல்ல. உனக்கு தகுந்தபடியான ஆளு. சொந்தப்படியான ஆளு. கோடீஸ்வரன் லட்சாதிபதி பணக்காரன். சரி சரி. இந்த பீடி வாங்கிக்க. சரி சொல்லணும். பணக்காரன். கை சோட்டு போட்டுருக்கான் பார்த்து தரத்துல. சரி மைனர் டெங்கனி. சரி. இந்தா வெள்ளி வாச்சி. நல்லா சொல்லு. அவனை இங்க பார்க்க முடியாதுமா. எங்க போய் பாக்குறது? இலகண்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகணும். போய் அங்க போய் பார்த்தா பார்த்தா ஒரு தாஜ்மஹால் எழுப்பி இருக்கிறான் பாரு. எதுக்கு தான் போய் எழுப்பி இருக்கிறான்னு தெரியல. நல்லா எடுத்து சொல்லு. எழுப்பி இருக்கிறான் அம்மா. அவன் நம்ம சாமானியம் பார்க்க முடியாது. பெண்கள் போனா பெண்கள் லிஸ்ட்ல கீழே நின்று போய் தான் ஆளை பார்க்கணும். சரி சரி. போய் நின்னு பார்த்தா பார்த்தா இந்தாண்ட பாத்தீங்கன்னா ஒன்னாட்டமே போட்டுருக்கான் ஒரு படம். சரி நாட்டுனா எப்படி? பதுமை. பதுமை. சரி சரி. அந்தாண்ட பார்த்தா அவனாட்டம் ஒரு பதுமை. சரி. நல்லா சொல்லு. சரி இந்தா போட்டுக்க. போட்டுருக்கான். வாசப்படியில இந்தாண்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 ரூம்பு. என்னது? 15 ரூம்பு. சரி சரி. இந்தாண்ட பார்த்தா 15 ரூம்பு. சரி. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பல்பு போட்டிருக்கான். சரி. பூரா கீழே பார்த்தா ஒரே டைல்ஸ் போட்டு பாக்குறதுமா. சரி சரி. இந்தா நல்லா சொல்லு. சரி பாட்டு முடி. போட்டிருக்கான். போய் பார்த்தனா வாசப்படியில போய் பார்த்தா நல்லா நல்லா சந்தன கடல்ல பேண்ட் சட்டை போட்டிருப்பான். பேண்ட் சட்டை போட்டுட்டு ஒரு கையில பக்கிட்டு இருக்கும். ஒரு கையில விளக்கமாறு வச்சுக்கிட்டு இருப்பான். சரி. சொல்லு. என்ன மண்டை உடைக்கிறது அப்பா கையில புடிச்சுக்கப்பா வெயிட் பண்ணுவேன். இருப்பான். உன்னாட்டம் என்னாட்டம் உள்ள போயிட்டு வெளியே வந்தா என்னதுடா அப்படி? என்னது அப்படி? தலையை சொறிவான். எதுக்கு? நம்ம உள்ள போயிட்டு வெளியே வந்தா காசு கேட்பான். 5 10 என்னது அப்படி? கக்கூசு கழுவுறான். ஐயா கூத்து கழுவுறோனா? இந்தா இந்தா அவங்கிட்டே போய் பேசுறது? நல்லா சொல்லு. கக்கூசு கழுவிட்டு இருக்கிறான். அது லேசானப்பட்ட வேலை நினைச்சுக்காதம்மா. ஏப்பா? கவர்மெண்ட் சம்பளம் 50,000. 50,000. சிம்பளமான ஒரு 25,000. இத வச்சுக்கல எப்பறம் பேசுறது. அப்புறம் அப்ப எவ்வளவு ஆகுது? 75,000 ஆகுது. எந்த வேலைக்கு நீ போனா எவ்வளவு பணம் வரும் மாசத்துல? வராது. என்னை பத்தி பணக்காரன்னு தானே சொன்னேன். வச்சுக்க. நல்லா சொல்லு. அவனால அவனை போய் பாரு. நல்லா பேசுவான். பேசுவாடா? இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு நாய் குணம் இருக்குது. சரி. கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்து நடந்துக்க. பப்புன்னு கடிச்சு விடுவான். சரி. புது சட்டை நேர்த்தா எடுத்தேன். வாசிக்கிறேன். இப்ப என்ன சொன்ன அவகிட்ட? உன்னுடைய வேலையை பெருமை சொல்றேன். என்ன வேலை? கக்கூச்சு கழுவுற வேலை. எங்கடா? எல்லாத்தையும் கட்டுறேன். விட்றா. மோதிரம் மோதிரம் போய் பார்த்து அண்ணா நம்பித்தான் போறேன். போய் பாக்கட்டுமா? நான் போய் பாக்குறேன். பட்டா பாரு. பட்டெல்லாம் வந்துரு. கடல்லாம் உடறதா இல்லைங்க. கழுகு மேல ஏற மாதிரி வந்து ஏற என்ன ஆளுக்காரன் பேசுது? ஆளுக்காரம் எடுத்தா என்னை பத்தி எதா இருந்தாலும் பேசு. எங்க ஓட்ட பத்தி இழுத்த நல்லா இருக்காது. ஏண்டா உங்கா போச்சு அடிச்சு விட்டுருவோம் அடியில. அண்ணா போனால் போகட்டும். ஆமா எந்திரிச்சு போங்க. வாயா மாப்பிள்ளையே கூத்து பாப்பா இருக்கிறவங்களுக்கு போயிட்டா. யா, வா
நம்ம 2 பேரும் ஒத்து போயிடலாம். என்ன ஏன் இவகிட்ட போய் பேசுறேன் நானு? அப்படி இருந்தாலும் தேவலோகத்தில் சபை கூடினால் தேவர் சபை இந்த பூலோகத்தில் கூடியபடியா இது ஒரு ராஜ்யசபை. இந்த ராஜசபை வந்திருக்கும். ஆணாக பிறந்த அப்பன்மார்களுக்கும் பெண்ணாக பிறந்த அரு பெரும் தாய்மார்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் மறந்து விட்டால் கேளடா கண்ணா, வளர்ந்த கடை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, நான் வளர்த்து வைத்த கடை பாரடா கண்ணா. கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம், என் கனவுல நீ கண்ணத்தில தாரிய முத்தம். இந்த ஏரியாவில் யாரும் இல்லை பெண்ணே உன்னாட்டம், இந்த ஏரியாவில் யாரும் இல்லை பெண்ணே உன்னாட்டம். ஏன்டா இப்படி அழிஞ்சு போற? அப்படி கழிஞ்சு போவேன், ஏன்டா இப்படி பேசியே அழிஞ்சு போற? அப்படித்தான் போவேன். அப்பம் பேத்தனா போனால் போ. உன் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் நாம 2 பேரும் போலாமா? போயிடலாமா? வாயால கூட்டிட்டு போ. நாடகம் என்ன? மகாபாரத காவியம். மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் சமநிலை சர்க்கம். நாடகத்தில் நான் யாரு? எனது பெயர் என்ன? சுகமாக வாழ வேண்டும் என்று இந்த முடியப்படை வேண்டுகிறேன். அவர் மட்டும் அல்லாம எனக்காக என் தாய், அதாவது என் தங்கை. ஆமா, சரி சரி. முத்தம்மா அவர்கள் பேர் பத்தி அப்படின்னு நான் தான் பேர் வச்சேன். அவர்களும் மலைவாழ கஷ்டங்கள்லாம் மணிவாழ விளங்க வேண்டும் என்று ஐயப்பனை வேண்டிக் கொள்கிறோம். நான் யாரு? அதாவது திரௌபதி என்ற செல்வி. என்னுடைய பெயரோ திரௌபதி என்று சொல்லலாம், பாஞ்சாலி என்று சொல்லலாம், யாக ஜானகி என்று சொல்லலாம், ஜானகி என்று சொல்லலாம், ரகுபதா என்றும் சொல்லலாம், ரகுபதா என்றும் சொல்லலாம், இறுதியில் கிருஷ்ண என்றும் சொல்லலாம், கிருஷ்ணா என்றும் சொல்லலாம். ஒன்னல்லமா அதான் அங்க உள்ள. அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன்? எப்படி அம்மா திறந்தாய்? அண்ணா என்ன விழாவறியே கேக்குறியே, உங்களுடைய பேர் என்ன? என் பேரா? என் பேர் தான் சுப்பிரமணி. கெட்ட வார்த்தை வாயில வருமா அடிக்கடி? சரி சரி. அண்ணா நான் எப்படி பிறந்தவள்? எப்படி உன்னை போல ஒரு தாய் அங்கத்தில் பிறந்தேனா? தாயின் அங்கத்திலே பிறந்தாயா? எப்படி பிறந்தவன்? எப்படி படி சொல்றேன்.
அதாவது பாஞ்சால மன்னனுக்கும் கோயிலா தேவி அம்மையாருக்கும் வெகு நாட்களாக குழந்தை இல்லாத காரணத்தினால வியாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய 2 மகாமணிகளை வைத்து புத்திர காமஸ்ரீ யாகம் செய்தார்கள். அந்த யாகத்திலே முதலாக அண்ணனாகப்பட்ட துஷ்டதீமன் பிறந்தார். இரண்டாவதாக இந்த பத்தினி பாஞ்சாலி நான் பிறந்தேன். பாஞ்சாலி பிறந்தார். என்னோடு ஒரு வில்லும் ஒரு சொல்லும் பிறந்தது. வில்லும் சொல் என்றால் என்ன? கொலினி என்று பொருள். கொல்லி என்றால் கொல்ல பிறந்தவள். இல்லை என்றால் அரசால பிறந்தவள். சரி, அப்படி நான் பிறந்து நான் வளர அந்த வில்லும் வளர்ந்தது. பாருப்பா அண்ணாட்டுமே வளர என்கிட்ட ஒரு வில்லு வளருதுமா. ஆமா, நேரம் வளர்ந்துட்டு கீழ்த்தும் போது மேலே அதாவது நான் வளர அந்த வில்லும் வளர்ந்தது. என் தந்தையாருடைய கட்டளை எப்படி? இந்த வளையாத வில்லை வளைத்து கீழே இருக்கின்ற மஞ்சள் கொப்பரையை பார்த்து மேலே இருக்கின்ற மச்சக்குரியை யார் அறுக்கிறார்களோ அவர்களுக்கே பத்தினி பாஞ்சாலி என்று என் தந்தையாருடைய கட்டளை. சரி, 56 தேசத்து மன்னர்கள் எல்லாம் யாராலும் அந்த வில்லை வளைக்க முடியவில்லை. யாரை பிராமணர் ரூபத்தில் வந்த ஒரு வில்லை வளைத்தார். அவர் யார் தெரியுமா? எந்த நாட்டு மன்னன்? சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சம், கோடு தவறாத குருகுல வம்சம், கோடு தவறாத குருகுல வம்சம். அந்த பாண்டவர் ராஜ்யத்திலே இருவருக்கு மூன்றோர் இருவருக்கு இளையோர். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் மாலையிட்டார். அன்றைய தினத்திலே மன்னவராகப்பட்டவரோ
காடு வளாகத்தில் இருந்தாங்க. காடு வனாந்தரத்திலே இருக்கிறார்கள். போது என்னை அத்தியாகப்பட்ட முத்தாதேவி பாடி கோராரத்தில் இருந்தார். என்னை அத்தியாகப்பட்ட முத்தாதேவி இருந்த போது அம்மா நான் வெற்றி பரிசாக கண்ணி ஒன்று கொண்டு வந்துள்ளேன் அப்படி என்று சொன்ன உடனே என் அத்தியாகப்பட்டவர் காதிலே கனி என்று விழுந்தது. கனி என்று விழுந்தது. எந்த ஒரு கனியாக இருந்தாலும் ஐவரும் புசித்து சாப்பிடுங்கள் என்று என் அத்தியாகப்பட்டவர் கட்டளையிட்டார். முத்தாதேவி உரைக்கிறார். அதாவது அப்போது மன்னவராகப்பட்டவர் சொன்னார், நான் கொண்டு வந்தது கனி அல்ல கனி அல்ல என்று சொன்னார். சரி. சத்தியம் தவறாத சத்ருகுல வம்சத்தில் வாக்குப்பட்டவர். அவங்க வாக்கு மாறக்கூடாது என்பதற்காக ஒருவரை மறுக்க ஐவருக்கும் தேவியானேன். தேவியாகி கனியா இருந்தா 5 பேரு சாப்பிட்டு வாழுங்க. கனியா இருந்தா 5 பேர் வச்சு ஐவருக்கும் தேவியாகி யாக பத்தினியாக வந்து பத்தினியாக இருக்கிறாய். அதாவது பத்தினி என்றால் எப்படி எனக்கு எப்படி ஐவரையும் ஆணையிட்டு நான் எப்படி பத்தினி அப்படி என்றால் அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு கணவர் தர்மர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஒரு வருடத்திற்கு ஒரு கணவர் ஒரு வருடத்திற்கு ஒரு கணவனோட வாழ்ந்துவிட்டு அந்த கணவனோட வாழ போகும்போது அக்கினி தீ மூட்டி இந்த புறம் இருந்து இந்த புறம் வந்து அப்புறமே தான் அடுத்த கணவனோட வாழ்வேன். அக்கினியில இருங்க நாளைக்கே போய் என் பொண்டாட்டி அக்கினியில இருக்கேன். அதனாலதான் அறியாத பத்தினியாக வாழ்ந்து வருகிறேன். பத்தினியாக இருக்கிறேன். என் மன்னவரை வாழையிட்டு இவருக்கும் தேவியாகி நாங்க வாழ்ந்து இருந்தாலும் தூண்டினால பகடையாடி நாடு நகரம் நவநீத செங்கோல் அனைத்தையும் இழந்து அதாவது துரியன் செய்த சூழ்ச்சியால நாடு நகரம் நவநீத செங்கோல் அனைத்தையும் இழந்து 12 வருடம் வனவாசம் 12 ஆண்டுக்கு வனவாசம் ஓராண்டு அநியாய வாசம் கழித்து வந்தால் நாடு கொடுப்பதாக குரு பெரியவர்கள் கட்டளை. அப்ப கூட அந்த துரியோதன மாமன்னே தலையத்தான் ஆட்டணும்னு தவிர நாடு கொடுக்கறேன்னு சொல்லல. பேசல பாயம் திறந்து நாடு கொடுக்கறேன்னு சொல்லல. அதாவது இந்த காடு வளாந்தரத்திலே உண்பதோ காய்கறிகள் உடுப்பதோ மூங்கில் ஆடை உடுத்துவது மூங்கில் ஆடை படுப்பதோ வட்டப்பாறை குடிப்பதோ சுழல் நீர் குடிப்பது சுழல் நீர் இங்கதான் பாண்டவர் இருக்கிறார்கள் என்று தெரியாம வாழ்ந்து வந்தோம். அதாவது இன்றோடு 8 வனத்தை முடித்து விட்டோம். வந்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த காரணம் என்னடி இருந்தாலும் அதாவது கணவனாகப்பட்ட அர்ஜுனன் அனுமதி இருக்கிறாரு. நான் நினைத்தேன் என்று அழைத்து வா இருவரும் சேர்த்து போய் பார்க்கலாம். அதே நேரத்தில் பாண்டவர்கள் அனைவர்களும் அர்ஜுனனை அழைக்க அர்ஜுனன் சபை தற்பார் அவரால் மற்ற